திண்டுக்கல் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு 800 ஆடுகள் மற்றும் 1500 கோழிகளை கொண்டு சமைக்கப்பட்ட அசைவ உணவு 1,00,000 பேருக்கு விடிய விடிய வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மலைக்கோட்டை பின்புறம் உள்ள முத்தலகுப்பட்டி கிராமம். இங்கு 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலயம் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தில் 4ஆம் நாள் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த வருடம் திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருநாளை முன்னிட்டு 5ஆம் தேதி பகல் சப்பரத்துடன் நிறைவடைய உள்ளது. திருவிழாவின் 3ஆம் நாளான 4ஆம் தேதி அன்னதான நிகழ்ச்சி மாலை துவங்கி விடிய விடிய அதிகாலை வரை நடைபெறும். முன்னதாக செபஸ்தியாரிடம் வேண்டுதல் வைத்த பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றும் வண்ணம் செபஸ்தியாருக்கு ஆடு, கோழிகள், அரிசி, வெங்காயம், தக்காளி என சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் காணிக்கையாக வழங்குவார்கள். அதன்படி 100க்கும் மேற்பட்ட 800 ஆடுகள், 1500 கோழிகள், 50 கிலோ தக்காளி, 1000 கிலோ கத்திரிக்காய், 300 கிலோ இஞ்சி பூண்டு, 500 கிலோ சின்ன வெங்காயம் உள்ளிட்ட பல பொருட்கள் காணிக்கையாக வழங்கினர். பொதுமக்கள் காணிக்கையாக வழங்கிய பொருட்களை கொண்டு தேவைக்கேற்ப கிலோ கணக்கில் மசாலா பொருட்கள் தயார் செய்து இரவு அசைவ உணவை சுமார் 1,00,000 பேருக்கு தயார் செய்து முத்தலகுப்பட்டியில் உள்ள இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என அனைவரும் இன்று ஒரு நாள் பள்ளி கல்லூரிக்கு வேலைக்கும் செல்லாமல் விடுமுறை எடுத்து அன்னதானத்திற்கான காய்கறி நறுக்குவது, சமையல் வேலை செய்வது என ஒவ்வொரு வேலைகளையும் ஈடுபட்டனர். சமைப்பதற்காக சமையல் மாஸ்டர்களை வைத்துக் கொள்வது கிடையாது. ஊர் மக்களே ஒன்று சேர்ந்து சமைக்கின்றனர். கோவில் வளாகத்தில் 10க்கும் மேற்பட்ட அடுப்புகள் அமைக்கப்பட்டு முத்தலகுப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் பெரிய அளவிலான அண்டாவில் சாதம் மற்றும் கறிக்குழம்பு தயாரிக்கும் பணியில் காலை முதலே ஈடுபட்டு வருகின்றனர். இரவு முழுவதும் விடிய விடிய இந்த அசைவ அன்னதான விருந்து நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மட்டுமல்லாத தமிழகம் முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான இறைமக்கள் வருகை புரிந்து செபஸ்தியாரின் அன்னதானத்தில் பங்கு பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மேரி பக்கம் மண்டபத்தில் லைட் கட்டாமல் இருக்க போக்கஸ் லைட்டு ஆரோக்கிய